Hello guys, welcome back to Fewtech Tamil. App Nitheesh. இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா Poco M3 Pro5g இந்த ஃபோனை தான் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்க நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் பெல் பண்ணலாம் ஆல் கம்ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கூட வந்து வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ண பார்த்துடலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு Fewtech Tamil. நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கரூர் A2Z மொபைல்ஸ். நம்ம கரூர் A2Z மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மல்டிபிள் மொபைல் ஷோரூம் இன் கரூர். எங்ககிட்ட 7000 மொபைல்ஸ் ப்ளஸ் மொபைல் ஆக்சஸும் கிடைக்கும். கூடவே டிவிஸும் அவைலபிள் இருக்குது. டிவிஸ்ன்னு பார்க்கும்போது OnePlus, Xiaomi, Realme டிவிஸும் அவைலபிள் இருக்குது. ஃபோன் வாங்குற ஐடியா இருந்தீங்கன்னா எல்லா ஃபோன்ஸுக்குமே லைவ் டெமோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வீக்லி டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் ஃபோன் வாங்குற ஐடியா இருந்தீங்கன்னா மறக்காம கரூர் A2Z மொபைல்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இவங்களோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனை அன்பாக்சிங் ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு எல்லோ கலர் பாக்ஸில் சென்டரில் Poco M3 Pro5g கொடுத்துருக்காங்க. ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு நம்மளுக்கு அதுதான் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. டாப்பில் நம்மளுக்கு பார்க்கும்போது ப்ரைசிங் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சார் ஒலி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சார் ஒலி பார்த்தீங்கன்னா ஹெட்செட் வந்து 0.86 தெரியும். பாடி சைடு பார்த்தீங்கன்னா 0.802 கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Poco M3 Pro5g ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. 5G கனெக்டிவிட்டி, ஃபுல் HD ப்ளஸ் ஸ்மார்ட் டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி, 48 மெகாபிக்சலுக்கான AI ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக நமக்கு இருக்க வேரியன்ட் பவர் பிளாக் 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வர வேண்டிய கைஸ். அந்த எல்லோ கலர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணேன். இன்னொரு எல்லோ கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க போகணும். அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே சிம்டூல் கொடுத்துருக்காங்க. கேஸ் அண்ட் புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் பார்த்தீங்கன்னா கைஸ் ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிபி கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் குவாலிட்டி பார்க்கறதுக்கு ஒரு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இதை அப்படியே ஓரம் வச்சுட்டு மற்றபடி பாக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Poco M3 Pro5g ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, அந்த ஃபோனை ப்ரொடக்ட் ட்ராப்பில் நம்ம எடுப்போம். ஸோ எடுத்தோடனே கைஸ் ஃபோன் பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. ஓகே, அந்த டிசைன் லாங்குவேஜ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. கீழே 5Gன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது போக மற்றபடி பாக்ஸ் என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சார்ஜர் பிரேக் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பிரேக் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சார்ஜர் பிரேக் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே இந்த சார்ஜர் பிரேக் சப்போர்ட் பண்ணுற சார்ஜிங் சப்போர்ட் 22 வாட் வரைக்கும் இந்த சார்ஜர் பிரேக் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ ஃபோன் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கீழே காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது அப்புறமேல் சொல்கிறேன் ஃபோன் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுதுன்னு. இது போக நம்மளுக்கு ஒயிட் கலர் இன்சர்ட்ஸோட டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ தான் கைஸ் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஃபோனில் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா ஃபோனை பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இருந்தாலுமே இங்கே ஒரு டீசெண்டான டிசைன் கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ பேக் சைடு ஒரு நல்ல கிளாஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு சூப்பராக தான் கேஸ் இருக்குது. ஓகே, கையில் இண்டியன் ஃபீல்டு பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ஹெவியாக தெரியுது, ஏன்னா இங்கே வெயிட்டு கொஞ்சம் 180 கிராம், அதாவது 190 கிராம் இங்கே வெயிட் கொடுத்துருக்காங்க. சரியா, அதில் பில்ட் அண்ட் பாடி சீலை பற்றி வரும்போது சொல்கிறேன். இப்போ இந்த ஃபோனை பூட் பண்ணிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இந்த ஃபோன் டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபோன்லேயுமே எனக்கு ஆட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்பட்ட அந்த ஆட்ஸை நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம், இல்லாட்டி எனேபிள் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். சரி, இப்போ இந்த ஃபோன் டிஸ்பிளே பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். இங்கே நம்மளுக்கு 6.5 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 2400x1000 பிக்சல்ஸ். ஆஸ்பிரேஷன் 20%. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ 83.72% கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதாவது வழக்கமாக கொடுக்குறது தான். இங்கே டார்க் மோட் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் டார்க் மோட் வச்சுக்கலாம், இல்லாட்டி லைட் மோட் கொடுக்கலாம். ஷெட்யூல் டார்க் மோட் இங்கே கொடுத்துருக்காங்க கைஸ். ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்க்கும்போது இங்கே 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிள் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைட்னஸ் லெவல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே நம்மளுக்கு 500 nits வரைக்கும் பிரைட்னஸ் இருக்கும். ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி பார்க்கறதுக்கு சூப்பராக தான் கைஸ் இருக்குது. ஸோ இன்ஸ்டன்ட் பிரச்சனை டிஸ்பிளே குவாலிட்டி பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க கீழே காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இந்த ஃபோனை பில்ட் அண்ட் பாடி சைடு பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனை பில்ட் அண்ட் பாடி சைடில் பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஒரு பிளாஸ்டிக் பில்ட் தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ ப்ளஸ் அந்த டிசைன் லாங்குவேஜ் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. ரெட்டாக்கல் பம்பில் குவாட் கேமரா செட்டப் கொடுத்து தான் நல்லா இருக்கும், ஆனால் நமக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கிடைக்குது. ஓகே, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பேனல் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு கார்னிங்கோட கோலா கிளாஸ் 3 யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷனுக்கு. பிளேஸ்மெண்ட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாப்பில் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க, செகண்டரி மைக் ப்ளஸ் IR பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட்டில் பவர் அண்ட் வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டன் தான் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் வேலை செய்யுது. பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், பிரைமரி மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் சிம் ஸ்லாட். ஸோ சிம் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைப்ரிட் கொடுத்துருக்காங்க, டெடிகேட் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
நோ கைஸ், இங்கே ஒரு ஹைப்ரிட் சிம்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு இல்லைனா 2 சிம் மட்டும் தான் போட முடியும். ஓகே, இப்போ இந்த ஃபோனோட வெயிட் திக்னஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனை வெயிட்னு பார்த்தீங்கன்னா இங்கே 190 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே 8.92 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் ஹெவியான ஃபோன் தான். ஓகே, போன வீடியோவில் மீ 11 லைட்டை யூஸ் பண்ணிட்டு இந்த வீடியோவில் இந்த ஃபோனை கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த ஃபோன் கொஞ்சம் ஹெவியான ஃபோன் தான். ஓகே, கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே 3 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கூல் ப்ளூ, பவர் பிளாக், இன்னொன்று எல்லோ கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா போக்கோ நிறைய ஃபோன்ஸ் அந்த எல்லோ கலர் ஆப்ஷன் வரும். ஓகே, இங்கே நம்மளுக்கு சைட் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்கிறதுனால ஸோ ஃபிங்கர்பிரிண்ட் செட் பண்ணிட்டு எவ்வளோ ஃபாஸ்ட் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. ஓகே, பேட்டர்ன் செட் பண்ணிட்டு ஃபிங்கர்பிரிண்ட் செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கைஸ். ஓகே, இப்போ ஃபிங்கர்பிரிண்ட் செட் பண்ணியாச்சு. எவ்வளோ ஃபாஸ்ட் ஆகுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஃபிங்கர்பிரிண்ட் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் அன்லாக் ஆகுது. ஸோ ஃபிங்கர்பிரிண்டோட குவாலிட்டியும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. இப்போ இந்த ஃபோனை ஸ்டோரேஜை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனை ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தம் 2 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வர வேரியன்ட், இன்னொன்று 6GB RAM 120GB ஸ்டோரேஜ் வர வேரியன்ட். ஸோ இங்கே நம்மளுக்கு RAM டைப் பார்த்தீங்கன்னா LPDDR4X RAM கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட வேரியன்ட் 120GB வேரியன்ட் கைஸ். அதில் நம்மளுக்கு 16.2GB ஆல்மோஸ்ட் யூஸ் ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜிபி ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் 111GB இன்னும் ஃப்ரீயாக இருக்குது கைஸ். ஸோ தேவைப்பட்ட அந்த ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டை யூஸ் பண்ணி நம்மளால் 1TB வரைக்கும் மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனை ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 700 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிப் பார்த்தீங்கன்னா 5G சப்போர்ட் வரக்கூடிய சிப் தான் கைஸ். ஸோ இந்த சிப் எந்த ஸ்னாப்ட்ராகனுக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 720Gக்கு ஈக்குவல். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா MIUI 12.2 ரன் ஆகிட்டு இருக்கு. ஆண்ட்ராய்டு 11 ரன் ஆகிட்டு இருக்கு கைஸ். ஸோ ஜிபியூன்னு பார்க்கும்போது இங்கே ARM Mali G57க்கான ஜிபியூ கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாலுமே ஒரு டீசென்ட் அமௌண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் இங்கே கொடுக்குன்னு எதிர்பார்க்கலாம். இந்த ஃபோனை கேமராஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே பேக் சைடில் நம்மளுக்கு அந்த ரெக்டாங்குலர் பம்பில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 48 மெகாபிக்சல் பிரைமரி சென்சர் f1.7 ஆப்சரை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் டெப்த் சென்சர், இது ரெண்டுமே f2.4 ஆப்சரை கொடுத்துருக்காங்க. இங்கே அல்ட்ரா வைட் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். ஆனால் இங்கே அல்ட்ரா வைட் கொடுக்கல, மேக்ரோக்கு பதிலாக இல்லை டெப்த்துக்கு பதிலாக கொடுத்துருக்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் சென்சர் கொடுத்துருக்காங்க. f2.0 ஆப்சரை கொண்டு வந்துருக்காங்க. ஸோ மோடில் பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் மோட், ஸ்லோ மோஷன் வீடியோ, டைம் லேப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு இந்த ப்ரைசிங் வரக்கூடிய கேமரா ஃபீச்சர்ஸோட தான் கைஸ் இந்த ஃபோன் வருது. ஓகே, வீடியோ பொறுத்த வரைக்குமே நம்மளால் 1080p 30 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். ஸோ வீடியோ சாம்பிள் ஸ்டார்ட் பண்ணுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள். ஓகே, இது போக ப்ரோ மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா கேமரா சாம்பிள்ஸ் வருது. எல்லா சாம்பிள்ஸையும் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போக்கோ M3 ப்ரோவில் எடுக்கிற ரியர் கேமரா ஷாட்டு. ஸோ இந்த கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 1080p 30 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ வீடியோவில் 6x வரைக்கும் ஜூம் அவைலபிளாக இருக்குது கைஸ். அடுத்தது இந்த ஃபோனை பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே நம்மளுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஹை கேப்பசிட்டி பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை பவர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 18 வாட் தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஆனால் பாக்ஸில் 22 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 22 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டே இந்த ஃபோனுக்கு கொடுத்துருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்கள். கடைசி இந்த ஃபோனை ப்ரைஸிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பேஸ் வேரியன்ட் 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வர வேரியன்ட் 13,999 ரூபாய்க்கும், 6GB RAM 120GB ஸ்டோரேஜ் வர வேரியன்ட் 15,999 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஆன்லைன் ப்ரைஸிங் கைஸ். ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் சேமாகவும் இருக்கும், இல்லாட்டி 1000 rupees அப் ஆர் டவுன் இருக்கும். ஸோ அது உங்கள் ஏரியாவில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் Fewtech Tamil சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபோனில் என்ன சின்ன சின்ன நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க, இருந்தாலுமே இந்த ஃபோன் சூப்பரான ஃபோன் தான். ஸோ இங்கே அல்ட்ரா வைட் கேமரா கொடுக்கல, அது ஒரு பெரிய நெகட்டிவ் தான். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 மெகாபிக்சல் சென்சராவது கொடுத்துருக்கலாம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் குவாலிட்டியும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. பேக் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மெச்சஸ் கொஞ்சம் பிக்கப் பண்ணுறது, ஸோ கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ மற்றபடி எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா ஒரு ஃபாஸ்ட்டான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஃபோன் ஒரு சூப்பரான ஃபோன் தான் இருந்தாலுமே. ஓகே, இந்த வீடியோ பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.